ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, காக்னிசன்ட்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமர் அனலிஸ்ட் ட்ரெயினின்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஷிஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டே ஷிஃப்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். உங்களுக்கு எந்த ஒரு ட்ராவலும் இந்த ஜாபில் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கில் செட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேஷன், யூஐ பார்த்து, நோட் ஜேஎஸ், ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு ஸ்கில்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ், இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸாக இருந்தால் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளை நவுன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ப்ரொசீட்னு கொடுத்துக்கோங்க. கீழே வந்தீங்கன்னா ப்ரொசீட்னு இருக்கும், அது அந்த ப்ரொசீடை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ப்ரொசீட்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து அப்லோட் ஃபைல்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ரெஸ்யூம் ஃபைல் டைப் பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட், பிடிஎஃப், ஆர்டிஎஃப், டெக்ஸ்ட் ஃபைல் எதா வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 MB தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ஃபைல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ரெஸ்யூம் ஃபைல் சைஸ் வந்து 2 MBக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கணும். இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர், உங்கள் பேன் நம்பர் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்போயாவது காக்னிசன்ட்டில் எம்ப்ளாயாக இருந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் எம்ப்ளாயாக இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்கள் எம்ப்ளாயி ஐடி கேட்குறாங்க. ஸோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ டோட்டல் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 0ன்னு கொடுத்துக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்கில்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கோ, இந்த ஜாபுக்கு ரிலேட்டடான என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அதில் வந்து சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், அதையும் நீங்கள் ஃபில் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.